வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300-ஐ கடந்துள்ளது. சாலியாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சடலங்களும் உடல் பாகங்களும் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இன்றும் மீட்கப்பட்டன. சாலியாற்றில் படுகையில் மண்ணில் புதைந்த நிலையில் 54 சடலங்களும் 84 உடல் பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். நிலச்சரிவு நடந்த இடத்திற்கு அருகில் இருந்த பூஞ்சரி மட்டம், முண்டக்கை ஆகிய பகுதிகளில் மட்டும் சுமார் 150 வீடுகள் மண்ணிற்குள் புதைந்து அந்த பகுதி பள்ளத்தாக்கு போன்று மாறிவிட்டதாக மீட்புக் குழுவினர் கூறுகின்றனர். தங்களது குடும்பத்தினரையும் உறவினர்களையும் இழந்த தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு சிலர் உயிர் தப்பி முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். ஒரு 400 பேராக்கம் பெற்றிருக்கும். ஒரு வீட்டில் 13 பேர் 14 பேர், குடும்பத்தில் ஒரு 5 குடும்பம் எல்லாம் போயிடுச்சு. அப்படி ஒரு 3-4 குடும்பம் 5 குடும்பம் அழிச்சு போயிடுச்சு. அது ஃபேமிலி, பாரியா, பஞ்சாதி, மக்கா, பேரமக்கா எல்லாம் போயிடுச்சு. நிலச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதிக்கு சற்று கீழே பூஞ்சரி மட்டம் எனும் 100 வீடுகளை கொண்ட மலை கிராமம் இருந்துள்ளது. இந்த 100 வீடுகளும் சரிந்து பாறை, மரம், மண்ணோடு காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு அதற்கு கீழிருந்த 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த முண்டக்கை கிராமத்தை அப்படியே மூடியதாக கூறப்படுகிறது. மண்ணிற்குள் புதைந்த முண்டக்கை பகுதியில் சுமார் 50 வீடுகள் இருந்ததாகவும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். இந்த 2 பகுதியிலும் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்த தமிழ் குடும்பத்தினரும் வசித்ததாக கூறுகின்றனர். அதிகப்பட்டது 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் முண்டக்கையில் தான் கூடுதல். முண்டக்கை தான் ஃபுல்லாக உருள் போட்டு எல்லா ஆளுங்களும் போயிட்டாங்க. அங்கே தமிழ் ஆளுங்களும் பங்காளிகளும் எல்லா ஆளுங்களும் அங்கே கூடுதல் வீடுகள் எல்லாம் ரொம்ப கம்ப்ளீட் நஷ்டப்பட்டுருச்சு முண்டக்கையில். பின்ன அட்டமலையிலும் குறைச்ச ஆளுங்க எங்கிட்டு வர முடியாமல் போக முடியாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. தேயிலை தோட்ட தொழிலுக்காக பல்வேறு காலகட்டங்களில் வயநாட்டிற்கு புலம்பெயர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 60 பேரை இதுவரை காணவில்லை எனவும் 10க்கும் மேற்பட்ட தமிழர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளனர். நல்ல சவுண்டு வர்ற சத்தம் கேட்குது, மேலே மலைகளாக்கும். நாங்கள் இங்கே மலையில் இருக்கிறோம், நல்ல சவுண்டு கிடைக்குது. எங்களுக்கு தூக்கம் வரல, தூக்கம் வராமல் இருக்கும். என்னமோ வருதில்ல காற்று, எங்கேயோ பொட்டின்னு அப்போ போன் வந்துருச்சு, இன்னும் சரத்துலேருந்து பொட்டின்னு. அதுக்கு கழிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதில் ஒரு பொட்டு வந்துன்னு கொஞ்சம், அதுலேயும் குறைச்சி கழிஞ்சிட்டுன்னு தலைக்கு வந்து அட்டிக்கிற மாதிரி தெரியுது. நல்லா அட்டி, நாங்கள் போகிறோன்னு நெஞ்செல்லாம் பிடிக்கிறோம், போயிடுவோமா நம்ம காட்டுக்கு ஏறணுமா அப்படின்ட்டு. அப்போ எல்லாமே வந்துருச்சு. எங்கள் கொழுந்தனார் இருந்திருக்கு, கொழுந்தனாரும் மகன் 19 வயசான புள்ள ஒன்று இருந்திருக்கு. அவங்க தங்கச்சி மகன் ஒரு சின்ன பையன் ஒன்று இருந்தா, 5 வயசான பையன் ஒன்று இருந்தா, அவனும் போயிட்டான். பின்ன அண்ணன் பேரப்புள்ள போயிடுச்சு. மருமகளோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே அதில் போயிட்டாங்க. தமிழகத்தில் முகவரி வைத்திருக்கும் வேலைக்காக வயநாடு வந்து உயிரிழந்தவர்கள் என்ற கணக்கின்படி 3 பேரின் சடலங்கள் மட்டும் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக வயநாட்டில் மீட்பு பணிக்கு சென்றுள்ள தமிழக IAS அதிகாரி சமீரன் விளக்கமளித்துள்ளார். வயநாட்டில் பல ஆண்டுகளாக இங்குள்ள முகவரியில் வசிக்கும் தமிழர்கள் கேரள அரசின் நிவாரண பட்டியலில் வருவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழ் மொழி பேசும் மக்கள் ஒரு 3 தலைமுறைகளாக இங்கே முண்டக்கை, மேப்பாடி, வைத்திரி போன்ற பகுதிகளில் தோட்டம் தொழிலாளிகளாகவும் பிற பணிசாலைகளில் தொழிலாளிகளாகவும் பணியாற்றுகிறார்கள். அவங்க இங்கே ரேஷன் கார்டும் ஓட்டும் எல்லாமே இங்கே வைத்து இருக்கனால கேரளா கவர்மெண்ட் அவங்களோட கணக்கில் அவங்கள சேர்த்துருக்காங்க. அவங்களோட நிதி உதவி எல்லாம் இங்கேருந்து கூட அவங்களுக்கு வழங்கி வருகிறாங்க. ஆனால் நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட உறவினர்கள் நம்ம ஈரோடிலிருந்து சிவகாசியிலிருந்து எல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு ஃபெசிலிட்டேஷன் நாங்கள் பண்ணுறோம். இதனிடையே மண்ணில் புதை உண்ட சடலங்களை மீட்க மோப்ப நாய்களை பயன்படுத்தி மீட்பு பணிகளை மேற்கொண்ட இராணுவத்தினர் பூஞ்சரி மட்டம் பகுதியில் இருந்து 3 நாட்களுக்கு பிறகு இடிபாடுகளில் சிக்கிய 45 வயது நபர் ஒருவரை உயிருடன் மீட்டுள்ளனர்.
முண்டக்கை பகுதிக்கு சூரல்மலை பகுதியில் இருந்து மீட்பு வாகனங்கள் செல்லும் வகையிலான பெய்லி எனும் இரும்பு பாலத்தை இந்திய ராணுவம் அமைத்து முடித்துள்ள நிலையில் முண்டக்கை பகுதியில் முழுமையான மீட்பு பணிகள் நாளை முதல் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷ் மற்றும் செய்தியாளர் விஜய் சுந்தரம்.